முத்து அவங்க அம்மா அப்பாவை ஒரு இடத்துல உட்கார வச்சு, நீங்கள் தான் ஜட்ஜி, நான் தான் இப்போ லாயர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரோஹிணி ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க. இவங்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் என்னத்தை கிழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பார்த்துட்ருக்காங்க. எங்களை பார்த்து இவ்வளோ குறை சொல்கிறியே, அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. ஆதாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பின்னாடி திரும்பி பார்த்து ஜீவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உள்ள ஜீவா என்ட்ரி கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ரோஹிணியும் மனோஜும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. விஜய பயங்கர கோபத்தோட மனோஜோட சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் உடனே டக்குன்னு அப்படியே பெல்ட் அடித்து, ஆமாம் என் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான், ரோஹிணி தான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்ததே அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாரு. விஜயாவோட கோபம் அப்படியே ரோஹிணி மேலே பாயுது. விஜய பயங்கர கோபத்தோடு போயிட்டு ரோஹிணி கன்னத்தில் பலார்னு ஒரு அறைய வைக்கிறாங்க. இதை எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. ஜீவா இங்கே சொல்கிறாங்க, மனோஜ் படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு இந்தளவுக்கு சிந்திக்க தெரியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான். ரோஹிணி தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாள், அவள் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ரோஹிணியை பார்த்துட்டு ஜீவா அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க.